சுமானக மக்களே, நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த முதல் ப்ரோமோல பாத்தீங்கன்னா சேதனை இந்த வீட்டுக்குள்ள இந்த பிக் பாஸ் சீசன் எனக்கான கடைசி குறும்படத்தை போடுறாப்ல. கடைசி குறும்படத்தை போட்டு ரெண்டு பேரை பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த ரெண்டு பேருக்கு இது வேணும். ஏன்னா நேத்துக்கான எபிசோட்ல நீங்க நல்லா கவனிச்சுன்னா இந்த ரெண்டு பேரும் சேதனை கிட்ட பேசின விதமே ரொம்ப தப்பா இருந்துச்சு. ரொம்ப ஆட்டிடியூட் காமிச்சாங்க. ரெண்டு பேரும் ஆல்ரெடி அவுட், ஓகேவா, அவுட் ஆகி வெளியே போயிட்டாங்க. திரும்ப இப்ப பழைய போட்டியாளர்களை தான் உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்த பழைய போட்டியாளர்கள் உள்ள இருக்க அந்த 6 ஃபைனலிஸ்ட ஹாப்பியா தான் வச்சுக்கிறோம். ஒரு மாதிரி ஃபன் தான் பண்ணணும், ஓகேவா. அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்க வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ இவங்க வந்து பயங்கரமான பிளேயர் மாதிரியும் இவங்களை வந்து அன்ஃபேரா வெளியெடுத்த மாதிரி ரொம்ப சீன் போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நேத்து சேதனை பேசும்போது சேதனை கிட்டே ரொம்ப ஒரு மாதிரி தெனாவட்டா தான் பேசினாங்க. அவங்களுக்கான அந்த ஆட்டிடியூட் அது எல்லாமே ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த ஆட்டிடியூட், அந்த ஆக்சன், அந்த பேசுற அந்த ஆக்சன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி மோசமா இருந்துச்சு. நான் அப்பவே நினைச்சேன், ரைட்டு, கண்டிப்பா ஏதாச்சும் ஆப் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. இவ்வளவு பெரிய ஆப் வைப்பாங்கன்னு சொல்லி நான் சுத்தமா எதிர்பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச டீம் கடுப்பாய் தான் இந்த ஆப் வச்சிருக்காங்க எனக்கு தோணுது. அப்ப கடைசி குறும்படம் எதுக்காக போடுறாங்கன்னா, வீட்டுக்குள்ள கானா வினோத்தர்கள் பணப்பட்டியை எடுத்த உடனே வீட்டுக்குள்ள நிறைய சலசலப்பு நடந்துச்சு. இப்போ கானா வினோத்தர்கள் பணப்பட்டி எடுத்தோடனே உள்ள இருக்க மத்த அந்த 5 ஃபைனலிஸ்டும் கானா வினோத் பணப்பட்டி எடுத்துட்டாரு. எதுக்கு எடுத்தாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சு தான் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா கானா வினோத் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே தெரியாது. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, சபரி டைட்டில் வின் பண்ணுவான், இல்லாட்டினா சாண்ட்ரா வின் பண்ணுவாங்க, இப்படித்தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அப்படித்தான் பேசியும் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு கானா வினோத் தான் டைட்டில் வின் பண்ண போறாருன்னு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு தெரியவே தெரியாது, ஓகேவா. அப்படி இருக்கும்போது டக்குன்னு ஒரு பெட்டி எடுத்தோன்னே என்ன விளையாட்டுக்கு காமெடி பண்ணிட்டு இருப்பாரு பார்த்தா பெட்டி எடுத்துட்டாரு சொல்லிட்டு எல்லாரும் மாதிரி ஷாக்க பார்த்தாங்க, சிரிச்சாங்க, எல்லாம் நடக்கத்தான் செஞ்சு, ஓகேவா. அதுக்கப்புறம் தான் இந்த உள்ள போன அந்த 6 கூமுட்டைகளும் சொன்னாங்க கானா வினோத் தான் டைட்டில் வின்னர், அவர்கிட்ட தான் ஓட்டுகள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. அப்ப லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, உள்ள இருக்க அந்த 5 பேர் அந்த கானா வினோத் தவிர்த்துட்டு மத்த 5 பேருமே என்ன யோசிச்சு வச்சிருந்தாங்க, கானா வினோத் டைட்டில் வின்னர் கிடையாதுன்னு யோசிச்சு வச்சிருந்தாங்க. ஏன் ஒரு நாள் நம்ம அரோரா விக்ரம் இவங்க 2 பேரும் பெட்ரூம்ல உட்காந்து கூட பேசி இருந்திருப்பாங்க, கானா வினோத் டைட்டில் வின் பண்ண வாய்ப்பே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு சபரி இல்லாட்டினா சாண்ட்ரா இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வின் பண்ண போறாருன்னு சொல்லி அவங்க பேசிலாம் இருந்தாங்க, ஓகேவா. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது கானா வினோத் தான் டைட்டில் வின் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. அதனால அவர் பெட்டி எடுத்தோன்னே இவங்க காமெடியா சிரிச்சாங்க. ஆனா என்னாச்சு, கானா வினோத் பெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் சொன்னாங்க கானா வினோத் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு. அப்போ அவர் பெட்டி எடுத்தோன்னே ஒரு சில பேர் சிரிச்சிருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு அங்க எங்க சுத்திட்டு இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் பிடிச்சி வச்சு நம்ம ரம்யா, வியானா, பிரவீன்லாம் கடுமையான சீன் போட்டாங்க. முக்கியமா அந்த வியானாவும் ரம்யாவும் எம்மையம்மா பெரிய அந்த அப்படியே என்ன நடந்தாலும் அப்படியே கண்டுபிடிச்சிடற மாதிரி தான். அப்படியே ரம்யா வந்துட்டு இது வந்து பக்கா பிளான்னு சொல்றாங்க. உடனே வியானா வந்துட்டு ஆமா இது வந்து கானா வினோத்துக்கு போட்ட ஸ்கெட்ச்னு சொல்றது என்ன, கடுமையா சீன் போட்டாங்க. வீட்டுக்குள்ள இருந்த நாட்கள் ஃபுல்லா நீ ஒரு டம்மியா தான் சுத்துனீங்க, ஒரு அளவுக்கு ஆகாம சும்மா தான் சுத்திட்டு நீங்க மிச்சர் தின்னுட்டு வெளியே போயிட்டு வந்தோன்னா பெரிய கேமரா மாறிட்டீங்களா, என்ன வாய்ப்பே கிடையாது. பூமர் என்னைக்கும் பூமர் தான், டம்மி என்னைக்கும் டம்மி தான். அந்த வகையில சும்மா வந்து இருந்துட்டு அரோராவும் விக்ரமும் ஸ்கெட்ச் போட்டு தூக்கிட்டாங்க. அரோரா விக்ரம் வந்து பிளான் பண்ணி தான் கானா வினோத் எடுக்க வச்சிட்டாங்க. தற்கொலைகளாடா நீங்களா. அவங்களுக்கு எப்படா தெரியும் கானா வினோத் தான் டைட்டில் வின் பண்ண போறாரு, அவங்களுக்கு தெரியாதுடா. அவங்க சும்மா எதர்ச்சியா பண்ணது. அங்க அரோரா வந்து அந்த படப்பட்டி எடுக்க போனா உண்மையாவே அதுல ஒரு பயந்து போய் படப்பட்டி எடுத்துட்டாரு. அதுக்குள்ள இவங்க எல்லாம் சேர்ந்து பேசின விதம் அப்படிங்கிறது ரொம்பவே தப்பா இருந்துச்சு. ஏன்னா அந்த அரோரா பொண்ணு மேல தேவையில்லாம தப்புகளை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவ தப்புன்னு சொல்லிட்டு தேவையில்லாம நிறைய தப்புகளை போட்டு தேவையில்லாம அன்வான்டா நிறைய ஹர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப டீம் சும்மா இருப்பாங்களா? ஏன்னா ஃபினாலே வீக்ல வந்து ரொம்ப டாக்ஸிக்கா போக விட மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்க. லாஸ்ட் சீசன் உள்ளேயும் சரி வெளியும் சரி அவ்வளவு டாக்ஸிக்கா இருந்துச்சு. அதனால டீம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்ப டாக்ஸிக்கை யாரு கக்கிட்டு இருக்கா, எங்க இருந்து விஷ வாயு வருது, சரி ரைட் இந்த குழாயில இருந்து வருது, குழாய் அட அப்படின்னு சொல்லிட்டு வியானாக்கும் பிரவீனுக்கும் குறும்படத்தை போட்டாச்சு. அப்போ வியானா அந்த இடத்துல என்ன சொல்லுது, இது ஸ்கெட்சி கானா வினோத்தை பிளான் பண்ணி எடுக்க வச்சுட்டாங்க, அவர் இல்லாட்டினா எடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது, இது வந்து அரோராவும் விக்ரமும் போட்ட ஸ்கெட்சி, விக்ரம்லாம் சிரிச்சாரு நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்போ வியானா அந்த இடத்துல சொல்லுது. குறும்படம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வியானா இருந்துச்சு, சார் எனக்கு டவுட் இருந்துச்சு சார், நான் டவுட் இருக்கப்பே அப்படி பேசினேன், நீ டவுட் இருக்கவே பேசினேன், எம்மா இது என்ன நடிப்பு, இதுக்கு தான் சொல்றது பொய்க்குள்ளி ஒரு டம்மி பீஸ்ன்னு சொல்லிட்டு. தைரியமான ஆளா இருந்தா எனக்கு அப்படி தோணிச்சு சார்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அடிச்சு பேசணும். நீ அங்க எப்படி அடிச்சு பேசின, ஆமா அது ஸ்கெட்ச் போட்டு தான் தூக்கிட்டாங்க, அவரை வந்து வேணுக்குன்னு ட்ரிகர் பண்ணி எடுக்க வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு இதா பேசினேன். அப்ப இங்க வந்து ஏன் மாத்தி பேசுற, இங்க வந்து உடனே சரி எனக்கு தோணிச்சு, உனக்கு தோணிச்சா நீ அடிச்சு பேசிட்டு இருந்த. அதான் சேதனை சொல்றாங்க, குறும்படம் போட்டதுக்கு அப்புறமும் உனக்கு தோணிச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. குறும்படத்துல அப்படி தெரியலையேமா, குறும்படத்துல பார்க்கும்போது உனக்கு தோணிச்சு அந்த மாதிரிலாம் தெரியலையேமா, என்ன இதுல நீ அப்படி சொன்ன சொல்லு அப்படி சொல்லிட்டு வியானாக்கு ஒரு அடி. அடுத்த பிரவீன் எந்திங்க. ஏன்னா பிரவீனை பொறுத்தவரைக்கும் சப்பரி மூஞ்சில ஒரு ஃபீஸ் பேஸ் பார்த்தேன்,
சபரி மூஞ்சில ஒரு ஒரு ஃப்ரீஸான ஒரு ஒரு ஃபேஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டாப்புல. உடனே அதை கேட்டாச்சு. சொல்லுங்க பிரவீன், என்ன சபரி மூஞ்சில ஏதோ பார்த்தேன், என்ன 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 நீங்க என்ன பார்த்தீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு தெனாவட்டா பேசுறாரு. அண்ணா சபரி மூஞ்சில ஃப்ரீஸ் ஃபேஸ் பார்த்தேன்னு சொன்னேன், அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. அண்ணா தப்பு இருக்குடா, நீங்க ஃபினாலே வீக்ல இருக்கீங்க. ஃபினாலே வீக்ல இருந்துக்கிட்டு ஒருத்தனை தூக்குறது ஒருத்தனை இறக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது வெளியே இருக்க மக்களுக்கே மைண்டு மாற ஆரம்பிக்கும்டா. ஓகே, இவங்க சொல்றதுதான் கரெக்டோ, அப்போ ஒருவேளை இவங்க தான் கரெக்டா இருக்காங்களோ, ஒருவேளை இவங்க உண்மையாவே பிளான் பண்ணி தான் பண்ணிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு மக்கள் மைண்டு மாறும். அவன் ஏதோ ஒண்ணு பண்ணி உருண்டு பிறண்டு அந்த இடத்துல போய் நிற்கான். 100வது நாள்ல நிற்கானோ, 106வது நாள்ல நிற்கானோ, 106வது நாள்ல நிற்கானோ, ஏதோ ஒண்ணு பண்ணி தான் அங்க போய் நிற்கான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ரொம்ப அசால்ட்டா அவங்க வந்து இப்படித்தான் பண்றாங்க, அவங்க பிளான் போட்டு பண்றாங்க. சபரி மூஞ்சில நான் அப்படி ஒன்று பார்த்தேன், வியானா மூஞ்சில பார்த்தேன், விக்ரம் மூஞ்சி வியானாங்க பாருங்க, அரோரா மூஞ்சில பார்த்தேன், விக்ரம் மூஞ்சில பார்த்தேன், இப்படி சொல்லும் போது வெளியே பார்க்குற மக்களுக்கு ஓ அது உண்மையா தான் இருக்குமென்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எடிட்டரை பொறுத்தவரைக்கும் உன்னை கட்டுக்கிட்டுலாம் ஒரு மாதிரி வைக்கிறான். உன்ன எங்கேயோ நடந்த சீனை எங்கெல்லாமோ ஒட்டி வச்சிடறான். அப்போ மக்கள் எபிசோட் பார்க்கும்போது என்ன பண்றாங்க, ஆமாப்பா சொன்ன மாதிரி அங்க சிரிக்கிறாப்பா, ஆமாப்பா சொன்ன மாதிரி அங்க நடந்து வராப்பான்னு சொல்லிட்டு மக்களும் மைண்டை மாத்திடுறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி பண்ற விஷயம், இந்த ஃபினாலிஸ்ட் 6 பேர் இருக்காங்கல்ல, அந்த 6 பேரை பயங்கரமா பாதிக்குமா, பயங்கரமான அன்வான்டா ஏகப்பட்ட ஹர்ட் எடுத்து கொடுக்கும் அவங்களுக்கு. அது உங்களுக்கு தெரியுமாண்டுக்க. நான் என்ன சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள இருந்தீங்கல்ல, நீ ஒரு 40 நாள் 30 நாள் இருந்திருப்ப பிரவீன், அவ ஒரு 70 நாள் இருந்திருக்க. அப்போ இந்த அளவுக்கு ஸ்கெட்ச் போட்டு ஒரு கேமை போட வேண்டியதுதானே, அப்போ இந்த அளவுக்கு குத்தி காமிச்சு ஒரு ஆட்டத்தை போட்டிருக்க வேண்டியதுதானே. அப்போ எதுவுமே இல்லாம டம்மி மாதிரி சுத்தினீங்களா எதுக்கு? முக்கியமா பொய்க்கொல்லிட்ட கேட்கறேன், வெளியே போயிட்டு வந்தோன்னு என்ன பெரிய கேமர் ஆயிட்டியா, என்ன வெளியே போயிட்டு ஏதாச்சும் கேமர் அப்படின்னு ஏதாவது மருந்து குடிச்சிட்டு வந்தியா, இல்ல சத்தியமா தெரியல. நானும் பார்த்துனே இருக்கேன். கடைசியா இப்ப வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ ஆட்டம் போடுறது எல்லாமே டம்மியா தான் இருக்கு. டம்மியான விஷயத்துக்கு ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. அங்க அவ்வளவு தைரியமா அவங்க ஸ்கெட்ச் போட்டு தான் எடுக்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு இங்க வந்து எனக்கு தோணுச்சு சார் அப்படின்னு. இங்க இவரு சார் ஃப்ரீ ஸ்பேஸ் அது வந்து முகத்துல பார்த்தேன்னு சொன்னேன், இதுல என்ன சார் டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு தெனாவட்டா பேசுறாப்ல. நான் நேரத்தை யோசிச்சேன், ரொம்ப தெனாவட்டா பேசுறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சேர்த்து முடிச்சு விட்டாப்ல. அந்த டோனை கட் பண்ணி குறும்படம் போட்டதுக்கு அப்புறம் நீ இப்படி பேசக்கூடாது, டோனை கட் பண்ணி முடிச்சு விட்டாப்ல. முடிச்சு விட்டாச்சு. இப்ப இவங்க எல்லாம் என்ன பிளான் போட்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. இவங்களுக்கான பிளான் என்ன, எதை யோசிச்சு இந்த ஸ்கெட்சை போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு சைடு கானா வினோத்தை முடிச்சு விட்டாச்சு, ரம்யா முடிச்சு விட்டா கானா வினோத்தை. ஏன்னா கானா வினோத்திட்ட பையும் நீ தான் டைட்டில் வின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாருக்கிட்டையுமே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் அந்த விஷயத்தை நம்பாம எல்லாருக்கிட்டையும் டைட்டில் வின்னர் சொல்றாங்க. அப்ப நம்ம டைட்டில் வின்னர் கிடையாது போல சொல்லி அந்த மனுஷன் பயந்து போய் எடுத்துட்டாப்ல. அது மட்டும் இல்லாம கிச்சன்ல இருந்து ரம்யா அவர்கள் தூண்டி விட்டதை நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். கிச்சன்ல இருந்து ரம்யா வந்து பெட்டியை எடுத்துட்டு போவாங்களா தெரியாது. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் டீமை பொறுத்தவரைக்கு எப்போ என்ன பண்ணுவாங்க யாருக்குமே தெரியாது, யாருக்கு டைட்டில் கொடுப்பாங்க அப்படின்லாம் நம்ம கையில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை லிட்டரலி ஒரு மாதிரி தூண்டி விட்டது தான் ரம்யா. தூண்டி விட்டாங்க பயங்கரமா. அந்த ஒரு பதட்டத்துல தான் அந்த மனுஷன் பணம் பெட்டி எடுத்தாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ அவங்க நல்லவங்களாயிட்டாங்களாம். எல்லாத்தையும் பண்ணிட்டு விக்ரம் தான் கெட்டவ, அரோரா தான் கெட்டவ, சபரி தான் ஓகேயான பர்சன் சொல்லிட்டு இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வெங்காயத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க, ஒரு சில பேர் வெங்காயத்துக்கு ஆப்போசிட்ல பேசுறாங்க. தேவையில்லாத விஷயங்கள். அவங்க ஏதோ ஒன்று பண்ணி அங்கே வந்திருக்காங்க. கானா வினோத்தை பொறுத்தவரைக்கும் அவரோட பதட்டம், அவர் வந்து அவரோட குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் யோசிச்சு இந்த பணப்பெட்டி எடுத்துட்டாப்ல. அவ்வளவுதான். அவர் தான் நேரத்தே சொன்னாரு, பசியில இருக்க ஒருத்தன் பிரியாணிக்கு வெயிட் பண்ண மாட்டான், கஞ்சி கிடைச்சாலும் எடுத்து குடிச்சிரும். அதுதான் உண்மை. அவர் பண பசியில இருக்காரு, அவருக்கு பணம் வேணும், குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும். அந்த பதட்டத்தில் எடுத்துட்டாப்ல. அதுக்குள்ள இவங்கெல்லாம் உள்ள உட்காந்து போடுற டிராமா இருக்கு தெரியுமா? முக்கியமா அந்த பொய்க்கோழி ரொம்ப ஓவரா சீன் போடுது ப்ரோ. சத்தியமா சொல்றேன், ரொம்ப ஓவரா சீன் போடுது. வீட்டுக்குள்ள இருக்கும்போது கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல கேம் போட்டுட்டு வெளியே போயிட்டு வந்து கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. இன்னும் சொல்றதுக்கு இல்லை. இன்னைக்கான எபிசோட் பார்த்து இன்னும் கொஞ்சம் அடிக்கலாம். சாரி கைஸ், நான் ரொம்ப லேட்டா வந்திருப்பேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் அலாரமும் செத்து போச்சு கைஸ், செத்து போச்சு. அதனால தான். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக கரெக்டாக வீடியோ போட்டலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.